Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ அதை பார்க்க போகிறதுக்கு முன்னால் நம்மளோட ஸ்பான்சர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமார்ட். இவங்க ஒரு மொபைல் ஆப் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான க்ராசரிஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸாக பார்த்துட்டே வரோம். ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாசிட்டிவ்னா நேர்மறை. ஸோ இப்போ நம்ம பார்த்த டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சென்டென்ஸும் இருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துருக்க ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு நெகட்டிவான வேர்டு இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நாட், NOT நாட். ஸோ அந்தந்த பி ஃபார்ம் வேர்போட நம்ம நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சென்டென்ஸோட மீனிங் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம பார்த்ததெல்லாம் சென்டென்ஸோட மீனிங் சேஞ்ச் ஆகாதுன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நீங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்ற போகிறீங்க, மீனிங் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் 1, சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு நெகட்டிவ் சென்டென்சஸ். தீஸ் மேங்கோஸ் ஆர் ஸ்வீட். இது ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேங்கோஸ் இதை நம்ம எப்படி நெகட்டிவாக மாற்றணும்னா அது இனிப்பாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அப்போ தீஸ் மேங்கோஸ் ஆர் நாட் ஸ்வீட். ஆர் பக்கத்தில் அந்த பி ஃபார்ம் வேர்பான ஆர் பக்கத்தில் நாட் சேர்த்துட்டாலே போதுங்க, அதோட மீனிங் சேஞ்ச் ஆயிரும். இட் வாஸ் ரெய்னிங் லாஸ்ட் நைட். நேற்றுக்கு நைட்டு மழை பெய்ந்தது. இதை அப்படியே நெகட்டிவாக மாற்றினா என்ன சொல்லுவீங்க? மழை பெய்யலை. சின்ன குழந்தைங்களா விளையாட்டுக்கு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸ் சொன்னோன்னா அப்படி இல்லை அப்படின்னு ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேமாக கூட இதை நினச்சிக்கோங்க. ஸோ அவங்க பாசிட்டிவாக கொடுத்துருப்பாங்க, நம்ம நாட் ஜாயின் பண்ணி அதை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். இட் வாஸ் நாட் ரெய்னிங் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போது அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடுச்சு. ஆனால் சில இடங்களில் வேர்பில் சில சேஞ்சஸ் வரும். அது எப்படிங்கிறதையும் போக போக வர எக்ஸசைஸில் பார்த்துக்கலாம். ராமா இஸ் கோயிங் டு வாரணாசி. ராமா வாரணாசிக்கு போய்கிட்டு இருக்கான், போகணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவன் போகலை, போக மாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்யணும்? இஸ் பக்கத்தில் நாட் சேர்த்துட்டா போதும். ராமா இஸ் நாட் கோயிங் டு வாரணாசி. அவன் வாரணாசிக்கு போகலை அப்படின்ற மாதிரி. அப்துல் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கல அப்படின்னு சொன்னால் நாட்டுங்கிற ஒரு வேர்டை இஸ் பக்கத்தில் போட்டால் போதும். அப்துல் இஸ் நாட் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், மீனிங்ஸ் சேஞ்ச் ஆகிடும். த டாக் வாஸ் பார்க்கிங் த ஹோல் நைட். அந்த நாய் நைட்டெல்லாம் குலைச்சிட்டே இருந்துச்சு. அந்த நாய் நைட்டெல்லாம் குலைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வாஸ் நாட் பார்க்கிங். வாஸ் பக்கத்தில் நாட் ஆட் பண்ணிட்டா போதும். கோபால் ஹேஸ் ஈட்டன் ஹிஸ் டின்னர். அவனோட சாப்பாடை இப்போ தான் சாப்பிட்டு முடித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் இப்போ சாப்பிட்டு முடித்தாங்கிறத அவன் இப்போ சாப்பிட்டு முடிக்கலை அப்படின்னு நம்ம மாற்றோம்னா ஹேஸ் நாட். ஹேஸ் பக்கத்தில் ஹேஸ் நாட். இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கூட இருக்குங்க. ஹேஸ் நாட் அப்படின்னு சொல்கிறத ஹேசின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ் நாட் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லணும்னா வாசன்ட். இஸ் நாட்டுங்கிறது இஸ்ன்ட். ஆர் நாட் அப்படிங்கிறத ஆரண்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஷார்ட்டாக. நெக்ஸ்ட் பாருங்க, ஹரி ஹேஸ் ரீட் த ஸ்டோரி ஆஃப் அலாதீன். இதில் பாருங்கள், ஹேஸ் நாட் ரீட் அப்படின்னு மாற்றிட்டா போதும், சென்டென்ஸ் நெகட்டிவாக மாறிடும். I can walk 4 miles in an hour. இதில் கேன் பக்கத்தில் நாட் சேர்ந்தால் போதும். கேன் நாட் வாக் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா சென்டென்ஸோட மீனிங் சேஞ்ச் ஆயிரும். கேனாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காண்ட். யூ லுக் டயர்ட். இதில் பாருங்கள், ஒரு முக்கியமானது இந்த இதில் தான் நம்ம பார்க்கணும். யூ கொடுத்துருக்காங்க, லுக் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே பி ஃபார்ம் வேர்ப் இருந்துச்சு. நம்ம ஈஸியாக நாட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். இங்கே எந்த விதமான பி ஃபார்ம் வேர்பும் இல்லை. சப்ஜெக்ட்க்கு அடுத்து வேர்ப்க்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் இந்த சென்ஸ் அவன் பார்க்குறதுக்கு டயர்டாக இருந்தான், ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த லுக்கை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டூ ப்ளஸ் லுக் அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ், லுக்கு வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம், டூ ப்ளஸ் லுக் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ நம்ம நாட் சேர்க்க வேண்டியது லுக்கோட இல்லைங்க, டூவோட. ஸோ பி ஃபார்ம் வேர்போட தான் நாட் சேர்க்கணும்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா. அதனால் யூ டு நாட் லுக் டயர்டு. ஸோ இந்த இடத்துல ஏன் டூ வந்துச்சு அப்படிங்கிற கொஷினுக்கான ஆன்சர் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. லுக்கை நம்ம பிரித்து பார்த்தோன்னா அங்கே டூவும் லுக்கும் சேர்ந்து இருக்குது. அதனால தான் அதை லுக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுனால. அதனால டு நாட் போட்டுட்டு லுக் அப்படியே தான் எழுதிடணும், லுக் டயர்டு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மை அங்கிள் லிவ்ஸ் இன் சென்னை. இங்கே பாருங்கள், மை அங்கிள் அப்புறம் ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கொடுத்துருக்காங்க லிவ்ஸ். ஏன்னா இது ஹீ ஷி இட் வந்திருக்கு. ஸோ அதனால லிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லிவ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்கில் டூ லுக் இருந்துச்சு. லிவ்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டஸ் இருக்குது. டஸ் ப்ளஸ் லிவ் தான் லிவ்ஸ். ஸோ டூ வந்து ஐ வந்தா, வி வந்தா, யூ வந்தால் தான் டூ வரும். அதே இது ஹீ ஷி இட் வந்தால் டஸ் வரும். ஏன்னா நம்ம வேர்போட எஸ் சேர்க்கணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த எஸ் தான் இங்கே டஸ்ஸாக வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மை அங்கிள் லிவ்ஸ் இன் சென்னைங்கிறத எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா மை அங்கிள் டஸ் நாட் லிவ் இன் சென்னை. அந்த டஸ் நாட், அந்த லிவ்ஸில் இருக்கிற டஸ்ஸை தூக்கி தான் அதோட சேர்த்து நாட் சேர்த்துருக்குறோம். மை அங்கிள் டஸ் நாட் சொல்லிட்டோம். திருப்பியும் நம்ம லிவ்ஸ் போடக்கூடாது. ஏன்னா அந்த லிவ்ஸில் இருக்கிற டஸ்ஸை தான் நாட் சேர்த்து நெகட்டிவாக மாற்றிருக்கோம். ஸோ அதனால் எஸ் சேர்க்காம லிவ் இன் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதே தான் இனிமேல் வரக்கூடியதில் இருக்குது. டைரெக்டாக நாட் சேர்க்கறது, இல்லைன்னா அந்த பி ஃபார்ம் வேர்பை வேர்புக்குள்ளேருந்து எடுத்து நாட் சேர்த்து எழுதுறது. திரும்ப அந்த வேர்ப் எந்த ஃபார்மேட்டுக்கு போயிடும்னா அதோட ப்ரெசன்ட் ஃபார்மேட்டுக்கே போயிடும். அது வந்து பாஸ்ட் டென்ஸாவோ இல்லை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாவோ இருக்காது. இப்போ நம்ம நாட் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோட லிவ்னா அது லிவ்வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹீ பிளேட் ஃபார் 1 hour. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா பிளேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேடுனா பாஸ்ட் டென்ஸ், அவன் விளையாண்டான். அப்போ அந்த பிளேடுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட். அந்த ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு இல்லையா. டூங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், டிட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ டிட் ப்ளஸ் ப்ளே சேர்ந்து தான் பிளேடு ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவாக மாற்றும் போது அந்த டிட்டை தனியாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ ஹீ டிட் நாட் போட்டுட்டிங்க, அதுக்கப்புறம் பிளேடு போட்டால் தப்பாயிரும். அதுக்கப்புறம் ப்ளே மட்டும்தான் போடணும். ஹீ டிட் நாட் ப்ளே ஃபார் 1 hour அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி நெகட்டிவாக கரெக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட் டவுன் த சம். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே கொடுக்கல, எடுத்த உடனே வேர்ப் அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட்டுங்கிறத நம்ம பார்க்கணும். இது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ டூ ப்ளஸ் ரைட் தான் ரைட். அப்போ நம்ம என்ன எழுதணும், டு நாட் அப்படிங்கிறத மட்டும் முன்னாடி சேர்த்துக்கணும். ஸோ டு நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டோன்ட் ரைட் டவுன் த சம். டூ நாட்னு சொன்னாலும் கரெக்டு தான், டோன்ட்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஷார்ட் ஃபார்ம் டோன்ட். அதை விரிவாக சொல்கிறோன்னா டு நாட், சேம் மீனிங் தான். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டிட் நாட் பிளேன் கொடுத்தோம்னா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிடின்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷார்ட்டாக டிடின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட் டவுன், இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், டு நாட் சிட் டவுன். த தீஃப் எஸ்கேப்ட், இதை எப்படி சொல்லலாம், த தீஃப் டிட் நாட் எஸ்கேப். எஸ்கேப்டுன்னு மறுபடியும் சொல்லக்கூடாது, இடி சேர்க்கக்கூடாது. அந்த இடியை தான் எடுத்து முன்னாடி நம்ம சேர்த்துருக்கோம். த தீஃப் டிட் நாட் எஸ்கேப். சம் பீப்புள் லைக் கறி அண்ட் ரைஸ். இதில் பாருங்கள் லைக்ங்கிறதா மெயின் வேர்ப். இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. அதனால் இது வந்து டூ ப்ளஸ் லைக் சேர்ந்தது தான் இங்கே கொடுத்துருக்க லைக். ஸோ இதை டு நாட் நம்ம முன்னாடி சேர்த்துக்கணும். சம் பீப்புள் டு நாட் லைக் கறி அண்ட் ரைஸ். த சர்வன்ட் லைட்டட் த லேம்ப். இங்கே அகெயின் பாருங்கள் லைட்டட் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன போடணும், டிட் நாட் போடணும். டிட் நாட் போட்டுட்டு லைட்டடில் இருக்க ஈடியை எடுத்துடணும். த ஸ்ட்ரீட் வாஸ் வெல் லைட்டட். இதில் வாஸ் கொடுத்துருக்காங்க, வாஸோட நாட் சேர்த்துட்டாலே போதுங்க, அப்படியே சேஞ்ச் ஆயிரும். த புக் இஸ் இன் தி டெஸ்க். இதில் பாருங்கள் இஸ் பக்கத்தில் நாட் சேர்த்துட்டிங்கனாலே மீனிங் சேஞ்ச் ஆயிரும். த புக் இஸ் நாட் இன் தி டெஸ்க். த பாய் இஸ் ஸ்பின்னிங் ஹிஸ் டாப். இதில் பாருங்கள் இஸ் பக்கத்தில் நாட் போட்டிங்கனாலே அப்படியே சேம் தான். ஹோமி வாஸ் ஃபவுண்ட் காப்பியிங் இன் த எக்ஸாம்.
Homi was not found copying in the exam. We lost the match. லாஸ்ட் மேட்ச். இங்கே பாருங்கள், எல்ஓஎஸ்டியும் லாஸ்ட்டு தான், எல்ஏஎஸ்டியும் லாஸ்ட்டு தான். இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எல்ஓஎஸ்டிங்கிறது வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்கிற பாஸ்ட் டென்ஸ், லூஸோட பாஸ்ட் டென்ஸ் தான் லாஸ்ட். எல்ஏஎஸ்டி லாஸ்ட்னா கடைசி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த லாஸ்ட்டை நமக்குள்ளே என்ன இருக்குது, டிட் ப்ளஸ் லூஸ் அது சேர்ந்தது தான் லாஸ்ட். நெகட்டிவாக மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும், we did not lose the last match அப்படின்னு மாற்றணும். The little brother has a white rabbit. இதில் பாருங்கள், லிட்டில் பிரதர் ஹேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டைரெக்டாக நாட் சேர்த்துடலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க, சேர்த்திங்கன்னா மீனிங்கே தப்பாயிடும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹேஸுங்கிறதா இங்கே மெயின் வேர்ப். அவன் ஒரு வெள்ளை முயல் வச்சுருந்தான், அந்த வச்சுருக்கிறதுக்கு தான் ஹேஸுங்கிறத இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹேஸுங்கிறத வந்து நீங்கள் ஹேஸ் நாட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. பாருங்களேன், மை லிட்டில் பிரதர் ஹேஸ் நாட் எ ஒயிட் ரேபிட் அப்படின்னிங்கன்னா மீனிங் சேஞ்ச் ஆகிடுது. இப்போது நம்ம இந்த ஹேஸை வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஹேஸுங்கிற ஹேடுன்னு கொடுத்துருந்தா தான் அது பாஸ்ட் டென்ஸ், ஹேஸ் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் தான் வரும். ஸோ இதை ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே டூ இருக்கிறதா நினச்சிக்குவோம். ஸோ டூவோட நம்ம வந்து நாட் சேர்க்கணும். ஸோ டு நாட், மை லிட்டில் பிரதர் டு நாட் ஹேஸ் எ ஒயிட் ரேபிட் அப்படின்னு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஐ ஸ்லெப்ட் வெல் லாஸ்ட் நைட். இங்கே பாருங்கள், ஐ ஸ்லெப்ட் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன வேர்டு மறைஞ்சிருக்கு, டிட் ப்ளஸ் ஸ்லீப் சேர்ந்து தான் ஸ்லெப்டாக இருக்குது. ஸோ அதில் இருக்க டிட்டை தனியாக எடுத்துட்டோம். ஸோ அப்போனா டிட் நாட் அப்படின்னு நம்ம நாட் சேர்த்துக்கணும். ஐ டிட் நாட் ஸ்லீப் வெல் அப்படின்னு மாற்றணும். டிட் நாட் ஸ்லெப்ட்னு போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஐ டிட் நாட் ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட் அப்படின்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஐ கேன் see the நியூ மூன். நான் புது மூனை பார்த்தேன். அப்போ கேன் பக்கத்தில் கேன் நாட் போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். ஃபரா ஸ்பீக்ஸ் கிளியர்லி. இதில் பாருங்கள், ஸ்பீக்ஸ் அப்படின்னா ஸ்பீக்ஸ்குள்ளே டஸ் நாட், டஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டஸ்ஸோட நம்ம என்ன சேர்க்கணும், நாட் சேர்க்கணும். ஃபரா டஸ் நாட் ஸ்பீக் கிளியர்லி. அப்துல் ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இங்கே பாருங்கள், வேர்ப் ஒன் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஒன்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு, டிட் ப்ளஸ் வின் அப்படிங்கிற வேர்டு மறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இதை நெகட்டிவாக மாற்றும் போது என்ன செய்யணும், அப்துல் டிட் நாட் வின் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஐ ஹாவ் சம் மணி இன் மை பாக்கெட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் தான். பாருங்கள், என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்குது என் பாக்கெட்டில் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஹாவுங்கிறது தான் மெயின் வேர்ப். ஸோ ஹாவுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, ஹாவ் அண்ட் ஹேஸ் ரெண்டுமே ப்ரெசென்ட்டில் வர்றதான். ஸோ அப்போ நம்ம இதோட என்ன சேர்க்கணும், டு நாட் சேர்க்கணும். இப்போ ஐ டு நாட் ஹாவ் சம் மணி இன் மை பாக்கெட் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்பையும் அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. ஐ டு நாட் ஹாவ் எனி மணி அப்படின்னு போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட காசு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். என்கிட்ட கொஞ்சம் காசு இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த எதுவுமே இல்லைன்னு மாற்றுறதுக்கு தான் சம்ம எனியாக மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றினா தான் நெகட்டிவ்க்கு ஏற்ற மாதிரியான வேர்ட்ஸையும் அங்கே மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ டு நாட் ஹாவ் எனி மணி இன் மை பாக்கெட், இல்லைனா ஐ டு நாட் ஹாவ் நோ மணி. எனிக்கு பதிலாக நோவும் போட்டுக்கலாம், எனியும் போட்டுக்கலாம், சேம் மீனிங் தான். பட் அந்த சம்முங்கிறத எடுத்துட்டு நோ ஆர் எனி அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கிளியராக இருக்கும். ஸோ அடுத்து கொடுத்துருக்க எக்ஸசைஸ் நீங்களாகவே பண்ணலாம். இருந்தாலும் நான் ஆன்சர் ஒன் டைம் ரீட் பண்ணிடுறேன். திஸ் இஸ் your book. This is not your book. They are not cousins. He is not a good player. I am not a fast bowler. You are not a fine batsman. We are not cricketers. They are not Europeans. These are not my buttons. That is not your book. There is no room here. இங்கே அப்படியே தான் no room. அதுவே நெகட்டிவாக இருக்குது, நம்ம நெகட்டிவாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. You are not in a great hurry. It is not very warm today. The pen is not mine. The door is not shut. The book is not on the desk. The boys are not here. The teacher is not busy. He is not in the room. The window is not open.
The hat is not on the back. The grapes are not sour. Vithal is not a tailor. The old man is not deaf. You will not miss the train. The children are not playing. Rose is not a beautiful flower. She has a sweet voice. Again இங்கே பாருங்கள் has வந்து மெயின் வேர்பாக வந்திருக்கு. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? She does not has a sweet voice. A spider. A spider does not has 8 legs. He is not washing his face. They are not watching the match. She is not reading her lessons. The pupils are not working sums. It is not time to go to school. There is no hope now. ஸோ அப்படியே தான் இது நெகட்டிவாக இருக்குது. It will not rain today. You have not seen my cricket bat. ஏன்னா இங்கே சீன்கிற இன்னொரு வேர்பும் இருக்கிறதுனால ஹாவ் பக்கத்துலேயே நம்ம டைரெக்டாக நாட் சேர்த்துக்கலாம். You have not seen my cricket bat. Sherin has prepared tea for us all. இங்கே has prepared கொடுத்ததுனால ஹேஸோட டைரெக்டாக நாட் சேர்த்துக்கலாம். Sherin has not prepared. Homi has not passed the examinations. ஸோ எங்கே நம்ம நாட் சேர்க்கணும், எங்கே வந்து நம்ம பி ஃபார்ம் வேர்பை கண்டுபிடிச்சி எடுத்து நாட் சேர்க்கணும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அது ஒன்று புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நெகட்டிவ் சென்டென்ஸ் வெரி ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபார்ம் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எல்லாமே கலந்து எக்ஸசைஸ் வந்திருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.